வணக்கம். என்ன வீடியோனா லிரிக்ஸ் வீடியோ. பிடிச்ச லிரிக்ஸ், லவ் பாட்டுல பிடிச்ச லிரிக்ஸ், லவ் ஃபெயிலியர் பாட்டுல பிடிச்ச லிரிக்ஸ், மோட்டிவேஷனல் பாட்டுல பிடிச்ச லிரிக்ஸ், பர்சனலா கனெக்ட் ஆகக்கூடிய லிரிக்ஸ், அந்த பிடிச்ச லிரிக்ஸிஸ்ட் அந்த லிரிக்ஸ் ஏன் பிடிச்சிருக்கு, எந்த சூழ்நிலையில எங்க உங்களை அது தாக்குச்சு, பாதிச்சுச்சு, அப்படியே அடுத்த இடத்துக்கு நகர்த்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேச போறோம். ஒருத்தரோட தனிப்பட்ட ஒப்பீனியனை கேட்க போறோம். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த லவ் செக்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். பாட்டுன்னு சொல்லணும்னா லிரிக்ஸ் எல்லா பாட்டுமே நமக்கு ஆக்சுவலா பிடிக்கும். ஆனா எனக்கு லவ்ல லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா விக்னேஷ் சிவன் அவரோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எக்ஸாக்டான ஒரு லிரிக்ஸ் சொல்லணும் அப்படின்னா நானும் ரவுடிதான் படத்துல வரும். கடல்ல போல உன் கால் தொட்டு உரசி கடல் உள்ள போறவன் நான் இல்லடி, கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கரத்தாண்டும் வரனா இருப்பேனடி. ஆக்சுவலா அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, நீங்க லவ் பாட்டு போடணும்னே நான் நினைச்சேன் நீங்க வாலி வைரமுத்து அந்த மாதிரி தான் போயிருவீங்கன்னு ஆக்சுவலா நான் நினைச்சேன். ஏன்னா நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணது அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பழைய கவிஞர்கள் அந்த மாதிரி. எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா எனக்கு அப்படிதான் நிறைய சொல்லலாம்னா சொல்லிட்டே இருக்கலாம். வைரமுத்து பாட்டுலாம் நிறைய டபுள் மீனிங்ஸ்ல நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தனி செக்மெண்ட் இருக்கு, காமம் ஏக்கம் அந்த செக்மெண்ட் இருக்கு. ஏன்னா அண்ணன் பேசுறப்போ நிறைய அடிக்கடி என்கிட்ட சொன்ன லிரிசிஸ்ட் பத்தி பேசுறப்போ நான் நிறைய பேசுறது வாலி சார் பத்தி பேசுறேன். அவர் பேசுறப்போ ஃபுல்லா வைரமுத்து அவர்கள் பத்தி தான் பேசுவார். நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்ப டக்குன்னு ஒரு ஜம்ப் விக்னேஷ் சிவனுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ணன் இருந்து. அப்போ லவ்ல உங்களுக்கு அந்த பாட்டு கண்ணான கண்ணையில இருந்து அந்த லிரிக்ஸ் ஏன்னா நல்லா இருக்கும். அந்த லிரிக் ரொம்ப ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் தாண்டி பர்சனலா ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கும்ல, அது என்ன மொமெண்ட்னு கேக்குறேன் நான். அப்படியே அவர் அப்படி கரையோரமாவே போறாராம், கடல்ல கால் நிக்காம. அப்படி அந்த பாட்டு எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகி நான் அப்படி சொன்னேன்னா கேட்டா தெரியல. கேக்குறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த லிரிக். அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அது கேக்குறப்போ உங்களுக்கு யாரோட நினைப்பும் வரல, அந்த பாட்டை நீங்க பாட்டா கேக்குறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்து நீங்களும் பேசணும். நம்மளுக்கு வச்சல நம்ம பேசுவோம். சொல்லுங்க, லவ் பாட்டுல உங்களுக்கு பிடிச்சது என்ன? எனக்கு இந்த லிரிக் ரைட்டர் அதெல்லாம் ஃபாலோ ஆகாம அப்படி தெரியாதுல. லிரிக்ஸா அந்த கையப்பிடி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைனா படத்துல என்னன்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அந்த பொண்ணு வா என் கூட வா, அவனு சேர்ந்து ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறான்ற மாதிரிதான் அந்த ஃபுல் பாட்டுமே இருக்கும். ஃபுல் பாடலுமே ரொம்ப ஒரு மாதிரி கேட்க நல்லா இருக்கும். கேட்கறப்ப எப்படி இருக்கும்னா, ஒரு லவ் இருந்தா நமக்கு நம்மள தூக்கி கொண்டு போயிட மாட்டாங்களா, கொண்டு போய் நம்மள கரை சேர்த்து உட்கார வச்சு பிடிச்சலாம் மட்டும் சொல்லிட மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற என்னன்னா, மோஸ்ட்லி டீமான் படங்கள்ல வர வழிகள் அது மியூசிக்னாலே தெரியல நம்ம. ஆமா, ஏன்னா நானும் இவனும் மேக்ஸிமம் நானும் அண்ணனும் கேட்கிறப்போ இளையராஜா வைப் அந்த மாதிரி போயிருவோம். நானும் இவனும் கேட்கிறப்போ இமான் வைப்ஸ்ல தான் இருப்போம் எப்பயுமே. அதுவும் மெயினா கும்கி மைனா எல்லாம் திருப்பி ஓடிட்டே இருக்கும். ரொம்ப லூப்ல ஓடிட்டு இருக்கிறது மைனாவும் கும்கியும் தான் அநியாயத்துக்கு ஓடும். அப்புறம் லவ் சாங்ல இந்த வரி லவ் ஃபெயிலியர்ல வரும், நம்ம அந்த இடத்துல வச்சுக்குவோம். இன்னொரு சாங் எனக்கு தங்கமே பாட்டுல ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். தங்கமே இது எழுதின பாட்டு. அதுல என்ன வரி பிடிக்கும்னா, கோவம் வந்தாலும் சண்டை போட. தங்கமே பாட்டுல ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அதுல கோவம் வந்தாலும் சண்டை போடு, பேசாம போகாதம்மா, ஆவையங்காதல் தூக்கி நீ எரிஞ்சா துண்டாகி போகும்மா, ஒருபோதும் உன்ன நானும் ஹர்ட் பண்ண நினைச்சது இல்லம்மா. அப்படியே இருக்கோம். கடைசியில அந்த கவிஞன் ஒரு லைன் வருமே, தங்கமே கலைஞன் நான் தானடி, தங்கமே கவிதை நீதான், கலைவன் நீதானடி, தங்கமே கவிஞ நானே நடி, என்றுமே என் கவிதை நீதானடி அப்படின்னு வரும். அது ஒரு மாதிரி ஆர்ட் பேஸ்டா இருக்கனால அது ரொம்ப பிடிக்கும். அதுவுமே நம்ம காதல் படங்களை பிடிச்ச வரிகள் சொல்றப்ப டக்கு ஞாபகம் வரி அதுதான். இது நான் பேச சொல்லலைங்க, அவனுக்கா பர்சனலா பிடிச்சது. இப்ப யோசிச்சு சொன்னோம்னா ஒரு மாதிரி செய்யின்னு இருக்குமே. இப்ப அப்படி இல்ல, பிடிச்ச பாடல் வரிகள் தானே சொல்லல. எனக்கு இப்ப என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, சரி ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சுட்டு இன்றுல நான் எழுதுல எனக்கே பிடிச்சதுன்னு சொல்லி ஒன்னொன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல எனக்கு தங்க மேலதான் இந்த கலைஞர் நான் தான் நடி, கலை நீ தான் நடி, கவிஞ நான் என்றுமே கவிதை நீ தான் நடி. அதுக்கு முன்னாடி அந்த கோவம் வந்தான சண்டை நீ போடு நான் அப்ப லவ் பண்ண பொண்ணுக்கா எழுதுனது. அது ஆக்சுவலா போயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுனது. அப்புறம் அது ஒரு மாதிரி ஜாலியா. அந்த மேட்டர் எதுக்கு அந்த அண்ணனை கேட்டீங்க, அண்ணன் ஒரு கேள்வி ஜம்படிச்சு போடும். அப்படி இல்லாம எனக்கு அந்த இதெல்லாம் எதுக்கு பிடிக்கும்னா, நம்ம இப்படியும் பெண்களை கடந்துதான் வந்திருப்போம். அப்படி எவ்வளவு சண்டை போட்டு பேசாம இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, நீ திட்டுறதுக்காக பேசிடுடான்ட்டு. அதனாலதான் நான் அப்படி எழுதுனது அந்த பாட்டு. நீ கோவப்படு, ஆனா சண்டை போட்டாது அந்த ஒரு காரணத்துல நீ பேசிட்டே இரு அப்படின்ற மாதிரி. அமைதி ஆயிட்டா என்ன நம்ம மென்டல் அவட்ட. இன்னொரு பாத்தீங்கன்னா சம மேட்டர் கிடைச்சிருக்கு. நீ நினைச்சாலும் விக்னேஷ் வந்து போய் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் பத்தி ஏழு இருக்க பாத்தீங்கன்னா சரி ஓகே. அதனால எனக்கு பிடித்த வரிகள்ல மைனா கும்கி பாடல் வரிசைகள் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச வரிகள். ஓகே, நம்ம லவ் பாட்டுன்னு போயிட்டா கேளடி கண்மணின்னு ஒரு பாட்டு இருக்கு. போட்டு தோச்சு எடுத்திருக்கேன் நான் அந்த பாட்டு. அதுல கால் போன பாதைகள் நான் போன போது கை சேர்த்து நீதானே மெய் சேர்த்தமாதுன்னு ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அந்த பாட்டுல ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நீங்காத பாரம் என் நெஞ்சோடு தான் அந்த 2வது சரணம் ஆரம்பிக்கையில இருந்து
வாலி ஒரு மாதிரி நம்மள அடிச்சு நவத்தி பாப்பல என்ன அது இப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எனக்கு லவ் பார்ட்ல ரொம்ப 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 பர்சனலா ஃபேவரட்னா வந்து அதுதான். இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு என்னமோ லைஃப் போகுதுன்னு போய்கிட்டு இருக்கேன். அப்போ நீ வந்து என் கையை கோர்த்துட்டு என் லைஃப்ல ஒரு அர்த்தத்தை சேர்த்ததே நீதான், இந்த மாதிரிதான் போகணும் வழி நடத்தினதே நீதான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ நமக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணிருப்பாப்ல, இப்படி ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமனா இருக்க மேட்ரே வந்து அந்த ஏக்கம் மேட்ரு எல்லாருக்குமே லைஃப் இருந்தா யோசிக்கிற அளவுக்கு லிரிக்ஸா இருக்கும். இப்படி ஒரு காதல் அமைந்து விடாத வாழ்க்கையில் மாதிரிலாம் ரீசன் ஃபார் வந்து இதான். ஆமா ரீசன் வந்து இது. லவ் பார்ட்ல ஏகப்பட்டது இருக்கும், இருந்தாலும் இது ஒண்ணு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா நம்ம எழுதினதுல ஃபேவரட் நம்ம அதுக்கு தான் போனோம். சரி ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன நீங்க தான் சொல்லுங்க. மோட்டிவேஷனா, லவ் ஃபெயிலியரா, எதுக்கு லவ்வுக்கு ஒரு பாட்டு வேணும், லவ் ஃபெயிலியர் முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அப்ப லவ் ஃபெயிலியருக்கு ஆரம்பினியும். இது வந்து லவ் ஃபெயிலியருக்கு வரும், அடுத்த கட்டமா வந்து நகர்றதுக்கும் மோட்டிவேஷன் கலந்து வந்துடும், நம்மளை கொண்டு போறதுக்கு. இது நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த வந்து வரிகள் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது, நீ இருந்த போதும் முந்தன் மீது காதல் என்பது கனவில் வென்று வாழ்வில் வென்று உன்னை வென்றது. எப்படி இருக்கும்னா இது அந்த படத்துல விஷுவல்ஸ் எப்படி இருக்கும்னா, சென்னை கிளம்பி வந்துருவாப்ல, கீபோர்டு போல ஓபன் பண்ணி வச்சு ரூம்ல அக்கோஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த லைஃப்ல என்னன்னு பாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படின்னா லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் ஆயிட்டு அப்படியே வட்டையா சுத்திக்கிட்டு ஒழுங்கா டயத்துக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கு தர்றது போல எனக்கு என்ன ஆர்ட் பிடிச்சிருச்சு, என் ஆர்ட்டுக்காக நான் அவனை விட்டு போறமா நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கும். அது கிடக்காதீங்க, அடுத்த வேலையை பாருங்கடான்னு சூப்பரா இருக்கும். அது எதுக்கு உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சென்னை கிளம்பி வரேன். சென்னை கிளம்பி வரப்ப எனக்கு மனசுல ஓட்ட ரெண்டே பாட்டு, எட்டி ஓய மாதிரி சிஆர் ஸ்பீடா வண்டி ஓட்டலாம். இதுக்குன்னா சென்னை அந்த சான்ஸே இல்ல பாட்டு. ஆமா, அப்புறம் தெரியுது ஈஸியா வேமா டிராபிக்கா இருக்கும், வண்டி ஓட்டவே முடியாது, ரேஸ் செகண்ட் ஓட்டுறது. அப்ப இருந்துச்சு. இன்னொரு பாட்டு எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு தடவை ஆனந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறப்பையும் எஸ்ஆர்பி டூல்ஸ் இறங்குறப்பையும் எங்கேயாச்சும் இறங்குறப்ப கவிஞனுக்கு கலை மீது காதல் வந்தது, யாரா இருந்தாலுமே அந்த பாட்டு தான். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தோ, சென்னையில இருந்தோ, திருச்சி, தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து கிளம்பி, மதுரையில இருந்தோ கிளம்பி சென்னைக்கு நீ எஸ்சிடிசி பஸ் இந்த பஸ் ஏறுறனாலுமே என்ன நடந்தாலும் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா அந்த பாட்டை ஆதி செட் பண்ணி விட்டாப்ல, அந்த மாதிரி ஒரு சாங். அது நம்மளுக்கு அந்த சாங் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி ஆதினோட இன்னொரு வெர்ஷன் ஆஃப் லவ் சாங் ரொம்ப பிடிச்சது வந்து பாடிபுள்ள வாடி வந்து, அதுவும் வந்து மோட்டிவேஷன் பிடிக்கலன்னா தப்பு. இங்கில்லை என்ற சொர்க்கத்தில் நாம் சேரலாம், சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தவிர நரகத்தில் வாழலாம் தான் சொல்லியிருப்பாப்ல. அதான் அடுத்து மூவான் ஆகு, இல்ல போராடு, ஜெயிச்சு காமி, உட்காந்து என்ன அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு சாங்குமே ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த பிரேக்கப் சாங்ல அதுதான் நம்மளுக்கு ஆதின பிளேலிஸ்ட்ல அந்த பாடல். அப்போ நீங்க மோட்டிவேஷனுக்கு வந்து வேற பாட்டு சொல்லணும். மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கு, அது கொண்டு இருக்கு. ஓகே, எனக்குமே சொன்ன ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிச்சது. அந்த கவிஞனுக்கு கலையின் மீதெல்லாம் ரொம்ப உட்காந்து கேட்டு நம்மளுக்கே நடந்த மாதிரி ஒரு கண்ணீர் வடிவா, அப்ப லவ்வே இருந்திருக்காது நம்மளுக்கு. இப்போ கமிங் பேக் டு அண்ணன், எனக்குமே வந்துட்டு ஆதியனோட ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முக்கியமா அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரினா வாடிக்குள்ள வாடிதான். அது வந்து அது பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க சொல்ல போனா. இதை தாண்டி எனக்கு வந்துட்டு நான் அதிகமா வந்து ஒரு ரெட்ரோ சாங்கா, லவ் ஃபெயிலியர் சாங்கா ஒரு மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி கேட்கிற ஒரு பாட்டுனா டிஆரோட இந்த வைதேகி காத்திருந்தால் நினைக்கிறேன். அந்த படம் எனக்கு சரியா தெரியல, அந்த படம் பேர் சரியா தெரியல. அந்த பாட்டு வந்துட்டு இந்த வைகை கரை காற்று, அந்த பாட்டு வந்துட்டு சூப்பரா இருக்கும். வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் அப்படி வரும். அது ஒரு காத்து கிட்ட வந்து ஒரு லவர் வந்து தன்னை வந்து தூது அனுப்பி விடுறாப்ல. அது எப்படி மனுஷன் அப்படி யோசிச்சு அப்படி எழுதி இருப்பாருன்னு தெரியல. அது ஜேஸ்தாஸோட வாய்ஸ்ல வேற, அவர் வாய்ஸ்ல ஒரு சேட் சாங்ஸ் கேட்டாலே அது ரொம்ப அற்புதமா இருக்கும். மெயினா அந்த திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை நடக்கவில்லைன்னு ஆரம்பிச்சா அது வந்து எத்தனை தடவை கேட்கலாம். நான் பல தடவை ரிப்பீட் மோட்ல கேட்டிருக்கேன். ரொம்ப சோகமா லவ் ஃபெயிலியர் அந்த ஒரு மோட்ல அப்படி சோகமா அப்படி சில நேரம் உட்காந்துருக்கப்பலாம் பல தடவை கேட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தீனா படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு வரும், என்னது இது அந்த கடவுள் ஓகே தாடியுடன் தான் அலைவான் வீதி சொல்லாமல் தொட்டு டக்குனு எனக்கு மறந்துருச்சு. ஆனா நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் காலேஜ் டைம்ல. அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய பாடல்கள் அல்ல, எனக்கு அந்த பாட்டுலாம் பெக்குலியரா நான் வந்து அமைதியா இருக்கேன். எனக்கு வந்து அந்த காதல் இருக்கும் பயத்தினில் தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை, மீறி அவன் பூமி வந்தால் தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே எழுதிருப்பாங்க. ஓகே ஓகே கரெக்டா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல, சாரி. அப்போ வந்து அந்த டிஆர் பாட்டுலாம் வந்து எனக்கு எப்ப ரொம்ப கனெக்ட் ஆகும்னா, எங்க அப்பா வந்து அந்த எம்ஜிஆர் பாட்டு, இதய கனி அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. எங்க அம்மா டிஆர் சிடி வாங்கி வச்சிருப்பாங்க. அது அந்த விசிடி பிளேயர்ல போட்டு விட்டு, விசிடியா டிவிடி அதுல போட்டு விட்டு உட்காந்துருப்போம். அப்படி மைதில் என்னை காதலி, உயிருள்ள வரை உஷா, வைதையை காத்திருந்தால், என்னன்னா அவரே எல்லாமே கம்போஸ் பண்ணி அவரே எழுதி அவரே பாடிருப்பாரு. வாவ் அப்படி இருக்கும். அந்த அப்போ கேட்டதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா நானும் வந்து கேட்டிருக்க மாட்டேன். இவன மாதிரி தான் இருந்திருப்பேன். யோசிச்சுட்டு என்னடா பாட்டு இது அண்ணன் ஏதோ சொல்றாங்க.
அமைதியான நதி நீலே உடம்பு எதுக்குன்னா அப்பா ரிங்டோன் வச்சிருந்தாப்ல இந்த பாட்டு என்ன பாட்டு அடிக்கடி கேட்ட அந்த மாதிரி தான் பழைய பாட்டு. எனக்கு சந்தோஷம் நீ உனக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்குன்றது. ஏன்னா என்ன பண்ணுவான், ஏன்னா வந்துட்டு இளையராஜன் ஒருத்தர் இருக்காராமே, ராஜராஜ சோழன் ஏதோ ஒரு பாட்டாமே நல்லா போட்டிருக்காப்ல, ஏன் நிறைய படம் பண்ண மாட்டேறப்பலன்னு வாங்க நம்மள்ட்ட வந்து வீம்புக்குனே. சோ இது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சோ நான் என்னன்னா, நீங்க வந்து ஆதி என்னன்றப்போ நான் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்க வந்து இதெல்லாம் சொல்றப்போ நீங்க சொல்லி நம்ம எழுதி வச்சது காப்பி அடிச்சால அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது ஆதி என்ன கம்போசிஷன், ஆனா அவர் அதுல பாடிருப்பாரு, அவர் எழுதல. கபிலன் வைரமுத்து அவரோட வரியில ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுதிலே பாட்டுல, ஆளற்ற அறையில் கூட அநியாய தூரம் தொல்லை, உன்னிதயம் அறியாதலகே இன்னிதயம் எழுதும் சொல்லை, மௌனமாய் தூரம் நின்றால் மடியிலே பாரம் இல்லை. இந்த 3 வரைக்கும் ஓகே. இந்த 3 லைன்லயும் கொண்டு வந்து 4வது சப்புன்னு ஒன்று அறைய வாங்கின மீண்டும் ஒரு காதல் செய்ய கண்களில் ஈரம் இல்லை அப்படின்னு. கண்ணீர்லாம் இல்லாம என்ன இன்னொரு வாட்டியில லவ் பண்ண முடியாம ஆளை விடுவோம், மொத்த பாட்டையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாப்ல கபிலன் வைரமுத்து. தெம்பு இல்லன்றத தெளிவா சொல்லிருப்பாப்ல. ஆமா, என்னால முடியல அப்படின்ற மாதிரி மொத்தம் எத்தனை வாட்டி திருவான்மையூர் பீச்ல உட்காந்து தனியா உட்காந்து அந்த பாட்டை கேட்டேன். ஆக்சிஜன் பாட்டை போட்டு தேய்தையும் தேய்ச்சாச்சு. அந்த பாட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி திருப்பி ஊடால ஒரு மேட்டர் தனியாக நடமாடும் பிடிவாதம் உனது, இழலோடும் முரசாத தன்மானம் எனது, எடையில்லா பொருள் அல்ல அடி காதல் மனது, அகலாத ஒரு நினைவு அது மலையின் அளவு அப்படின்னு. அப்போ ஆதினனோட பாட்டுல வந்து அவர் பிரேக்கப் சாங் பண்ணா அது ஒரு தனி வைப் இருக்கும். இருந்தாலும் ஆக்சிஜன் வந்து ரொம்ப யூனிக். கரெக்ட். ரொம்ப 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 தனித்துவமா அந்த அவர் அந்த மீண்டும் ஒரு காதல் செய்ய கண்களில் ஈரம் இல்லைன்றப்பதான் வந்து நம்ம கண்ணுல ஈரம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா எனக்கு ஈரம் இருக்குன்னு நீ பாருங்க, நான் அழுகிறேன். நிறைய வாட்டி நான் கபிலன் வைரமுத்து டேக் பண்ணி ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கேன். அந்த பாட்டு சூப்பரா எழுதிருக்கீங்க, என்ன மாதிரி எழுதிருக்கீங்க அந்த மாதிரிலாம். எனக்கு பிரேக்கப் பாட்டுன்னு எடுத்துக்கப்போ ஆக்சிஜன்ல அந்த மெயினா அந்த ஒரு லைன், மீண்டும் ஒரு காதல் செய்ய அந்த லைன். நீ பிரேக்கப் சாங் எடுத்தோடனே எனக்கெல்லாம் பிரேக்கப் சாங் டக்குன்னு வந்து அந்த அவ்வளவு நான் இருக்க மட்டும் நிறைய பாடலாம் இருக்கும். நம்மள லிரிக்ஸ் நிறைய சில பாடலாம் ரொம்ப மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா அது அப்படின்ற மாதிரி நிறைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு இருக்கலாம். இல்ல கமெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்குமே இன்னும் 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றதா. அடுத்து போனோம்னா மோட்டிவேஷனல் சாங்ல ஓகே. சோ இந்த வாட்டி நானே வந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.